கடைசி செய்தி, வீர் சாவர்கர் உருவப்படம் நீக்குதல், மனுதாரரை உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தது. இது பற்றி தங்கள் கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்ன கொடுமைன்னு கேளுங்க. இது நமக்கு அவமானம், அதுக்காக இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாலசுந்தரம் பாலமுருகன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த வழக்கை போட்டிருக்காரு. எங்கே இருக்காருன்னு தெரியல. ஐஆர்எஸ் ஆஃபீஸராக ரிட்டையர்டு, இந்த கருமாந்திரம், அவர் தான் வழக்கு போட்டிருக்கார். என்னென்னா, பாராளுமன்றத்தில் வீர் சவார்கர் படம் இருக்குது, அதை அகற்றணும். அதே போல் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் அவருடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கோ அதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு இந்த வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அப்புறம் ஜஸ்டிஸ் ஜோய்மலா பக்கி, விபுல் பஞ்சோலி இவங்களுடைய அமர்வுக்கு தான் அந்த இது வந்தவுடனே, இந்த வழக்கை பார்த்த உடனே அந்த ஆளை வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை லிஸ்ட்லேயே போட்டிருக்காங்க. வாடா தம்பி அப்படின்னு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. இல்லைங்க, சவர்கர் படம் இருந்தால் என்னால் தாங்க முடியாதுங்க, பாராளுமன்றத்தில் உனக்கு வேறு வேலையே இல்லையா? இது எல்லா கட்சிகளும் முடிவு பண்ணி இது எப்பொழுதோ வச்சாச்சு. ஆனால் நீ அகற்றணும்னு சொல்கிற. இது போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களையெல்லாம் நீ அகற்றணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? உனக்கு சுப்ரீம் கோர்ட்டு வெட்டியாக இருக்குது, நீ ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னா இது ஒரு கேஸுன்னு கொண்டாந்து இங்கே போடுறியா? நீ இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தன்னா உனக்கு 1 லட்ச ரூபா அபராதம் போட்டு உன்னை வச்சு செஞ்சுருவோம். இப்போ நீ என்ன சொல்கிற? இப்போ வித்ட்ரா பண்ணுறியா? வசதி எப்படி அப்படின்னா, இல்லையா நாங்கள் தான் போட்டேன். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் உச்ச நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குற அப்படின்னு சொல்லி உன் மேலே இப்போ 1 லட்ச ரூபா அபராதம் போட போகிறேன். கடைசி சான்ஸு, வித்ட்ரா பண்ணுறியா இல்லையானுங்க? வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆள் அவ்வளவு கன்விக்ஷன் இருக்கிறவன் தானே. இல்லை 1 லட்ச ரூபா நீங்கள் அபராதம், என் மீது எனக்கு நான் போட்ட மனுவில் நியாயம் இருக்குது. இதில் வேற இது பப்ளிக் லிட்டிகேஷனா? ஏன் இவனுக்கு பிடிக்கலன்னே இவன் போட்டிருக்கான் வெறுப்பில். இது பப்ளிக் லிட்டிகேஷன் அப்படின்னு போட்டவுடனே இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை, நீ அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு வாசப்படியிலே மிதிக்க முடியாது, 1 லட்ச ரூபா உனக்கு அபராதம் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னோடனே பயந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுறான். நமக்கு அது செய்தி அல்ல. தொடர்ச்சியாக வீர் சாவர்கர் மீது அவருக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு நேரட்டிவை தொடர்ச்சியாக அவங்க செட் பண்ணிட்டு வராங்க. அந்த நேரட்டிவ் ஏன்னா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்பட அவரை அசிங்கமாக பேசி கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. தொடர்ச்சியாக அந்த ஊடகங்களில் பேசுறது, சொல்லிட்டு ஓடுறது, கேஸுன்னதும் ஓடுறது, ஆனால் ஊடகங்களில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே முதல்ல இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சது வ.உ. சிதம்பரனார். நம்ம தமிழகத்தை சேர்ந்த கப்பலோட்டிய தமிழின் மீது 2 ஆயுள் தண்டனை. மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். வீர் சாவர்கர் மீதும் 2 ஆயுள் தண்டனை. அதுவும் ரொம்ப கொடுமையான சிறை, கலாபாணியில் அவருக்கு இந்த சிறை தண்டனை போட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் அவர் சிறை, இங்கேயும் அப்புறம் புனே சிறையிலையும் அவர் அடைக்கப்பட்டிருந்தாங்கிறது தான் வரலாறு. சரி, இந்த சாவர்கர் யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதுலேயும் நமக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு இது இருக்கு. என்னன்னா, செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவர் கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர். கேரளாவில் படித்தார், வளர்ந்தார். ஆனால் நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஜெர்மனியில இருந்து ஹிட்லருக்கே கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னார். ஏன்னா இந்தியாவை பற்றி அவர் தவறாக, அதாவது பிரிட்டிஷ்லேருந்து எதுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியை ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க, உங்களால் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கேட்டப்ப, நீ இந்தியாவை அவ்வளவு தரக்குறைவாக மதிப்பிட்டது தப்பு. 2 பேரும் ஃப்ரெண்டு, ஆனால் நீ இந்தியாவை நீ இப்படி சொல்லக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டோன்னே அதற்கு பிறகு நடந்தது அவர் சாப்பாட்டில் விஷம் வச்சாங்க. அவருடைய, அதாவது ஹிட்லர் செய்யலை, ஹிட்லருடைய படையில இருந்தவன் நம்ம தலைவர் எப்படி ஒருத்தன் பேசிட்டான்னு சொல்லி ஒரு வேலையை செஞ்சாங்கிற இதெல்லாம் ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த செண்பகராமன் பிள்ளை தான் நம்ம சென்னையில் இந்த போர்ட் பக்கத்தில் எம்டன் கப்பலில் குண்டு போட்டார் அப்படின்னு. அங்கே குண்டு போட்டார்னு விஷயம் தெரிஞ்சவொடனே பிரிட்டிஷ்காரன் பல பேர் அது சம்மர் டைம் ஊட்டிக்கு போயிருந்தான். அப்போதான் பிரிட்டிஷ்காரன் இருக்கப்போ தான் சம்மர்னா ஊட்டிக்கு போகிறதுங்கிறது ஒரு பழக்கம் வந்துருந்துச்சு. ஊட்டிக்கு போனான், இது மாதிரி குண்டு போட்டான் அப்படின்னு உடனே 3 மாதத்துக்கு ஒரு பேர் இங்கே வரலையா, பயந்துக்கிட்டு திரும்ப அந்த ஆள் எப்போ குண்டு போடுவான் அப்படின்னு.
ஒரு சில பேர் அப்கண்ட்ரியில் இருந்திருக்கான், செங்கல்பட்டை தாண்டி நார்த் ஆர்காடு இது மாதிரி கலெக்டர் அது மாதிரி ஒரு பொறுப்பில் பெரிய அதிகாரிகளாக இங்கே இருந்தவன், சென்னையில் இருந்தவன் இங்கே எங்கேயாவது டூருக்கு போயிருந்தான்னா அவனும் 2 மாதம் இந்த பக்கமே வரலையா. அதனால எப்போ கொண்டு, ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் எதிர்பார்க்கல, கப்பல்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே கூடுவான். ஆனால் டைரக்டா அவர் இங்கே வந்தாரா அப்படின்னா அவருடைய திட்டம் அதுவாக இருந்ததானா அது இல்லை. காலாபாணியில் போய் அந்தமானில் போய் அந்த சிறைச்சாலையில் ஒரு குண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய புரட்சி வீரர்களை எல்லாம் வெளியே அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த புரட்சி வீரர்களை எப்பவுமே புரட்சி வீரர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த நேரத்தில் இருந்தது சவார்கர் தலைமையில தான் ஆயுத போராட்டத்தை இந்தியாவில் நடத்த முடியும், அதனால அவரை நம்ம அங்கேருந்து முதல்ல வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட பண்ணாரு. புயல் வெள்ளம் இந்த இதெல்லாம் புயல் அடிச்சதுனால காற்று திசை ஒருமாக வீசினதுனால கப்பல் வந்து அங்க ஒதுங்க முடியல அந்தமானுக்கு. அதனால சரி வந்ததுதான் வந்துட்டோம், ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு செண்பகராமன் பிள்ளை இங்க பண்ணாரு. சரி இங்க சம்பவம் செஞ்சது மட்டும் இல்ல, அடுத்து சும்மா இல்ல, அவர் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ட்டு பாண்டிச்சேரி போயிட்டார். பாண்டிச்சேரியில வரும்பொழுதுதான் அவர் அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து வரப்ப கொஞ்சம் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தார். இங்க வந்ததும் ஏற்கனவே இந்தியா முழுக்க ஒரு 5000 வீரர்களை வைத்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துவது, ஒரு ஆயுத புரட்சி தாக்குதல் நடத்துவதுன்னு திட்டம் வச்சிருந்தாரு எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர். அவர் தலைமையில ஒரு போராட்ட குழு இயங்கி கொண்டு இருந்தது. அவருடைய போராட்ட குழுல இருந்தவர் தான் வாஞ்சிநாதன். அங்க வாஞ்சிநாதன் வந்து இவரை சந்திக்கிறதுக்காக, நீலகண்ட பிரம்மச்சாரி சந்திக்கிறதுக்காக தான் பாண்டிச்சேரி வரணுங்கிறப்ப இவர் கண்ணில் படுறாரு, வாவேஸ் ஐயர் கையில் பண்றாரு. நீ என்னப்பா இங்க எதுக்கு வந்த அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி ஆஸ்திரேலியான்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப இது பண்ணியிருக்கான், அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னது. வா உனக்கு நான் வந்து துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறேன். அந்த வாவேஸ் ஐயர் யாரு? அவர் சவார்கருடைய அது இந்த சிஷ்யன் நண்பன், எல்லாம் லண்டன்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அவரு வந்து ஆளை அனுப்பி நான் வந்து பாண்டிச்சேரி, அதாவது இந்த உளவு சொல்றது ஸ்பை அப்படின்லாம் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இப்பெல்லாம் இது வந்துருச்சு, மொபைல் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, வாக்கி டாக்கிலாம் வந்துருச்சு, இதெல்லாம் இல்லாதப்ப எப்படி உங்களுக்குள்ளார கம்யூனிகேஷன் நடந்திருக்கணும். ஏன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அவரை செண்பகராமன் பிள்ளை அவர் சொல்றாரு, செண்பகராமன் பிள்ளை எங்க இருக்காரு? ஜெர்மனியில இருக்காரு, எப்ப இங்க வருவார் உட்பட தெரிஞ்சு. ஆயுதம் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆயுதத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், நான் கப்பல் அங்க பாண்டிச்சேரி பக்கத்துல நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன், வந்து வாங்கிக்கங்கன்னா தான் வாவேஸ் ஐயர் ஐயரை அனுப்பி ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்படி வந்து ஒரு ஆயுத புரட்சி தான் திட்டமிட்டு இருந்தாங்க. அப்படி செண்பகராமன் பிள்ளை இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வீர் சவார்கர் ஒரு காரணம். இந்தியாவில இருந்து புரட்சியே வீர் சவார்கால தான் நடக்கணும்னு நம்ம தமிழன் செண்பகராமன் பிள்ளை நினைக்கிறார். இது ஒரு பக்கம். இந்த சவார்கர்னாலதான் இப்பொழுது காஷ்மீரே இந்தியாவோடு இருக்கிறது அப்படின்னு. என்னைய சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு யாராவது நினைக்கலாம். 2வது உலக யுத்தம் நடக்கும் பொழுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போதிய இராணுவ வீரர்கள் இல்லை. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்காக போராடுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் கரெக்டாக 1942 குயிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தி முன்னெடுக்கிறார். அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் அதுக்கு முன்னாலேயும் ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுலையுமே நம்ம ஈடுபடக்கூடாது, பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுக்குது. ஆனா அந்த நேரத்துல சவார்கர் என்ன சொல்றாரு, இந்தியர்களுக்கு குறிப்பாக இந்துக்களுக்கு வந்து இராணுவ பயிற்சிங்கிறது தேவை. இப்ப நீ வந்து இராணுவத்துல பிரிட்டிஷ்க்கு சேர்ந்து பிரிட்டிஷ் எப்படி இருந்தா அவரை வந்து தீர்க்கதரிசி 42 இந்த வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்ச உடனே இவனால ரொம்ப நாள் இங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா 45 வேர்ல்டு வார் முடியுது. ஆனா 42 அவர் முடிவு பண்றாரு, இவனால இந்தியாலையும் ரொம்ப நாள் இனிமேல் குப்பை கொட்ட முடியாது. ஏன்னா அங்கங்க வேர்ல்டு வார்லயே சரியான ஒரு அழிவு ஏற்பட போகிறது. அதை சமாளிக்கிறதுக்கு அதுக்கான செலவு இதெல்லாம் முடிச்சு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. விட்டா போதுன்னு இந்தியா விட்டு போறாங்கிறது அவர் ஒரு முடிவு பண்றாரு. ஆனால் இதை ஒரு சாக்காக வைத்து இங்க இராணுவ பயிற்சி இந்துக்கள் ஈடுபடணும். ஏன் அப்படின்னா, இவர் இங்க காந்தி சொல்றாரு நம்ம யாரும் எந்த இடத்துலையும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு உதவக்கூடாது அப்படின்னு. ஆனா சவார்கர் என்ன பண்றாரு, ஸ்டிக் டு அவர் போஸ்ட் அப்படின்னு ஒரு லெட்டர், அந்த தலைப்பே தான் ஸ்டிக் டு அவர் போஸ்ட். இந்து மகாசபா அந்த நேரத்துல கவுன்சிலர் ஆயிடுறாங்க. பல இடங்கள்ல அரசு ரீதியாக வந்து சட்டசபை அப்ப இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் அந்த இதுலயும் பிரதிநிதித்துவம் வந்துருது.
இராணுவத்துல சில இந்துக்கள் மிக முக்கியமான இடத்துல அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க. இவர் அங்கெல்லாம் வந்து ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுங்க, நீங்க குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல கலந்துக்கங்க அப்படின்னு உடனே இவர் வந்து இது வந்து இந்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அங்க முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்கு என்ன கட்டளை கொடுக்கலாம், இஸ்லாமியர்கள் எல்லாம் இராணுவத்துல உடனே போய் சேருங்க அப்படின்னு. அப்பதான் இவர் நினைக்கிறாரு, இது இப்படி நடந்ததுன்னா, உல்டாவா நடந்ததுன்னா ஆயுதங்கள் நாளைக்கு எல்லாருக்கும் இஸ்லாமியர்களிடம் ஆயுதங்கள் இருக்கும், நிராயுத பாணியாக எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் இந்து இருப்பான். அதனாலதான் சொல்றாரு இந்துவை இராணுவமயமாக்குன்னு ஒரு ஸ்லோகன் அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த அரசு பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு, ஸ்டிக் டு அவர் போஸ்ட். அது ரொம்ப இப்போ வரைக்கும் அதை வந்து காங்கிரஸ்காரன் என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா காந்தி வந்து குயிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார், ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவாக சவார்கர் இருந்தார், இதைத்தான் சொல்கிறோம், சவார்கர் ஒரு தேச துரோகி, அவரு வந்து அவரா சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டார்னு ஒரு உருட்டு விட்டுவான். அவர் எந்த அளவுக்கு தீர்க்கதரிசியா இருந்தா, நீ இப்படி பண்ணினா நாளைக்கு இந்து வந்து நிராயுதபாணியா ஆயிடுவானு. அதுதான் கடைசியில பார்ட்டிஷன் நடக்குது. பாகிஸ்தான்ல இருந்து ட்ரைபல்ஸ் அவங்க ஒரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸையும் யூஸ் பண்றாங்க, இராணுவமும் வந்து ஆக்கு பண்ணி வரும் பொழுது இந்துக்கள் எதிர்த்து போராடினார்கள் பெரிய அளவுக்கு. காரணம் என்னன்னா, அப்பொழுது இராணுவ பயிற்சியை இந்துக்கள் நிறைய எடுத்திருந்தாங்க. ஆகவே காஷ்மீர் இன்னைக்கு இந்தியாவோட இருக்குது, பாராளுமன்றம் நமக்கு இருக்குது, இன்னைக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே சவார்கர். அப்படிப்பட்ட சவார்கர் படத்தை பாராளுமன்றத்துல வைக்காம வேற எங்க வைக்கிறது? ஏன் இவங்க இந்திரா காந்தி காங்கிரஸ் இதுல பிரதமராக அவங்க தானே இருந்தாங்க, அவங்க தானே வந்து அந்தமான் இதுக்கு சிறைச்சாலைக்கு இதா இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல வந்து மிக சிறந்த தேசபக்தர்னு அவங்க தானே சவார்கரை சொன்னாங்க. வரலாறு இருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸ் அவங்களுடைய ஒரு நேரேட்டிவ், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காக இது போன்ற பைத்தியக்காரன் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறான். ஆனா சுப்ரீம் கோர்ட் சரியாக ஒரு சம்மட்டி அடி அடிச்சிருக்கு. இது மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் கேஸ் போட்டினா உன் மேல அபராதமும் நாங்க போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை மிக சரியான தீர்ப்பாக நாங்க பார்க்கிறேன். வீர் சவார்கரை பற்றி அந்த வரலாற்றை, செண்பகராமன் பிள்ளை போன்றவர்களை பற்றிய வரலாற்றை இன்னும் நம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.